மைக்கில் வந்துட்டாங்க ஐஸ். ஏன்டா இதுக்கு என்னடா? 5 minutes later. ஹலோ தோழர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா புஷ்பா 2 படம் தான் பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக நானும் மைக்கிள் மட்டும்தான் இன்றைக்கி இருக்கோம். சூர்யா அன்றைக்கி வரல. ஸோ மீதியெல்லாம் அவ்வளோதான். அவ்வளோதான். ரோபோ மாதிரி ஆயிடுவேன். கேமரா மைக்கும் மாட்டலை, ஒன்றும் மாட்டலை. கேட்குமா கேட்காதான்னு தெரியலை. கேட்குங்க. எல்லாம் சண்டைக்கு வந்துட போகிறாங்கடா. எதுக்கு? நீங்கள் காலையிலலாம் வீடியோ எடுக்க போயிட்டோம்னா என்ன பண்ணுறது? இல்லை, இவங்க நாம் கோவப்படும் போது வீடியோ எடுக்கிறாங்க. இங்கிட்ட வர 3 hours later. இப்போ சொல்லு, படம் எப்படி இருந்துச்சுன்னு. படம் வந்து எனக்கு பிடிச்சிருக்கு. ஆனால் என்ன கொஞ்சம் லென்த் அதிகம், அவ்வளோதான். எந்தபடி ஒன்றும் லென்த்னா 3 மணி நேரம் 20 நிமிஷம்னா சும்மாவா? மித்தபடி ஓகே. டான்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு, சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. கதை எப்படி இருந்துச்சு? கதை வயசு நான் ஃபகத் ஃபாசில் வச்சு எதிர்பார்த்தேன். பட் அந்த மாதிரி இல்லை. பட் இதுவும் ஓகே, பரவாயில்ல. உனக்கு? எனக்கு நாம ஒன்று நினச்சி போனேன். நான் இந்த ஜாலி ரெட்டி அவங்க எல்லாம் வச்சு ஏதாவது பண்ண போகிறேன் அப்படின்னு நினச்சேன். ஆனால் ஜாலி ரெடி கடைசியில் வராது. அப்புறம் சொல்லக்கூடாதுன்னு இப்படி சொல்லியாச்சா? விடு. படத்தில் என்ன படம் பாடுனது என்னமோ டைலாக் இருக்கும்ல, படம் இல்லை 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 படத்தில் கூஸ்பம்ப்ஸ் இல்லை, படமே கூஸ்பம்ப்ஸ் தான். அந்த இந்த பொண்ணு சீனில் தான் மிரட்டிட்டாங்க. அந்த இன்ட்ரோவுக்கு அப்புறம் அதெல்லாம் ஓகே. ஆனால் அந்த சீன் ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்துருப்பாங்க. ஆனால் அந்த ஒரு சீனே கிட்டத்தட்ட 1/4 மணி நேரத்துக்கு மேலே ஆகும், 20 நிமிஷத்துக்கிட்ட இருக்கு. மேக்கிங்லாம் மிரட்டிட்டாங்க. அந்த இது என்னது, நம்ம எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒவ்வொரு விஷுவலும் இது அந்த ஆற்றுல கடலை இதை அதெல்லாம் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. வேற எந்த சீனு? இன்ட்ரோவில் எப்படி விட்டாங்க? இன்ட்ரோவோட அந்த சீன் வந்து செகண்ட்ல வந்து அந்த சீன் மைண்ட்ல ஏறிச்சா? இன்ட்ரோவில் ஏதோ சண்டை சாரி கட்டி வந்தது வந்து இன்ட்ரோவுக்கு அப்புறம் வந்துச்சு. இன்ட்ரோவில் வந்து இதுதான் பெரிய படமா இருந்தா பிரச்சனை. எந்தெந்த சீன் எங்கெங்கன்னு தெரியல. இது இன்ட்ரோவில் வந்து
நானும் யோசிச்சு இன்டர்வல் வந்து அந்த கட்டை அந்த போலீஸ் ஸ்டேஷன்ல கட்டையை எரிச்ச பிறகு கட்டை வெடிச்ச பிறகு அதான் இன்டர்வல். இல்ல அது அதுக்கப்புறம் இன்டர்வலு. ஆனா படம் வந்து ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னர் படம். போனா என்ஜாய் பண்ணலாம், அவ்வளவுதான். வேற ஏதாவது சொல்ல இருக்கா? 150 ரூபாய் டிக்கெட் வந்து 150 ரூபா. 150 ரூபாய்க்கு ஒர்த்து தான். இன்னைக்கு என்ஜாய் பண்ணணும்னு போய் பார்த்தா ஃப்ரெண்ட்ஸோட. படம் என்னைக்கு ரிலீஸ் ஆச்சு? படம் 5ஆம் தேதி. இன்னைக்கு 9ஆம் தேதி. 120 ரூபா போட்டுருந்துருக்கான் என்ன கேட்டா. 120 போட்டுருந்தேன். இந்த ஒரு வாரம் கூட ஆகுதுடா, ஒரு வாரம் தான் ஆகுது. ஏன் 5ஆம் தேதி ரிலீஸு? 5ஆம் தேதி என்ன ஸ்பெஷலாக எதுவும் இல்லை. 5ஆம் தேதி முதல்ல படிச்சு. ஓ சரி ரைட்டா வித் 2 நிமிஷம் மட்டும் போதுமா? சின்ன போதுமா? உனக்கு சொன்னமா சொல்ல வேற என்ன இருக்கு? பட் ஆனா அந்த ஸ்டார்டிங் அதெல்லாம் பேசக்கூடாதோ, ஸ்பாயிலர் ஆயிடும். எதுடா கதையை பேசுனா? அதெல்லாம் பேசுறேன். சரி அதெல்லாம் வேணாம். சரி அவ்வளோதான். எங்க ஒப்பீனியன்ல படம் போய் பார்க்கலாம் தியேட்டர்ல. 150 ரூபா கொடுத்து ஃப்ரெண்ட்ஸோட போறீங்களா, ஜாலியா சிரிச்சு ஃபைட் பண்ணிட்டு வரலாம். ஆமா, ஃபேமிலி ஆடியன்ஸுக்கும் ஏற்ற மாதிரி தான் இருக்கு படம். ஓகே, முடிச்சுக்கலாமா? இப்போ மொதல் வீடியோவில் சூர்யான்னு ஒருத்தன் வந்திருப்பான். அவன் வந்து சில பல காரணங்களால் வர முடியல. இதுக்கப்புறம் வருவான். சரி ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இது உங்கள் சஞ்சு, நான் உங்கள் மைக்கேல். இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கிறோம். உங்களுக்கே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அதை சொல்லி கரெக்டாக பண்ணிடுங்க. கரெக்டாக பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க. பண்ணிடுவாங்களா? என்ன பண்ணுவாங்க? சரி பண்ணுங்க, அது உங்கள் விருப்பம் தான். பி கூல், பி கைண்ட், பி ஹாப்பி. பி ஹாப்பி. பாய் பாய். முடிச்சு விட்றேன். பாய்.